ஹாய் வெல்கம் டு ஷான்ஷிஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேவரட் ஹேர் ஆயில் பற்றி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆயில்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுற ஆயில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணிருக்க ஒரு ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணும். அது என்னது அப்படின்னா ஹேர் ட்ரைனர்ஸ். இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து க்யூர் பண்ணும். நார்மலாக வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான், மற்றபடி வந்து ஆயில் வச்சா வந்து ஹேர்லாம் வளராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹேர் ஆயில் வைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேர் க்ரோத் வந்து இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஹேர் ஆயில் ரெகுலராக வந்து என்னோட ஹேருக்கு அப்ளை பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லா கண்டிஷன் பண்ண மாதிரி வந்து இருக்கும். எவ்வளோதான் நான் வந்து ஹேர் கண்டிஷ்னர் மாஸ்க் அதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து ஹேர் ஆயில் வைக்காமல் ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் ரொம்ப ட்ரையாக தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கும் ஃப்ரிஸி ஹேர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களோட ஹேர் லென்த்துக்கு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து பிரேக் ஆகாமல் வந்து இருக்கும், ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு ஹேர் ஆயில் வைக்காமல் ஹேர் வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து நிறையா ஒரு ப்ராப்ளமில் வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற ஆயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலை கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஹேர் ஆயிலாம் என்ன அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பங்கத்துக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா காமா ஆயுர்வேதால இருந்து பிரிங்காதி தைலம். இது இன்டென்சிவ் ஹேர் ஆயில் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணும், டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணும், ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கூட க்யூர் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இந்த ஆயில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக வந்து தெரியும். நார்மலாகவே ஹேர் வாஷ் பண்ணோன்னே எப்படி இருக்கும் நம்மளோட ஹேர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஆரஞ்சிஷா ப்ரௌனிஷா, ஸோ இந்த மாதிரி தானே வந்து இருக்கும். பட் இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஹேர் ஃபாலை நல்லா கம்மி பண்ணியிருக்கு. இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணதுலேயே வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்த ஒரு ஆயில்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆயில். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே காஸ்ட்லி சைட் தான். இது வந்து 50 ml வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 595 rupees வந்து வரும். பட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக நான் கம்மியாக தான் வாங்கினேன். பட் ஸ்டில் இது வந்து ரொம்பவே அதிகம் தான். 50 ml 595னா ஒரு மந்த்துக்கு எப்படியும் எனக்கு 200 ml வந்து ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2000 rupees கிட்ட போகும். பட் ஸ்டில் இது வர்த்துன்னு சொல்வேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மட்டுமே தான் நான் வந்து த்ரூ அவுட் தி மந்த் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. நான் வந்து மாற்றிட்டே யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில். மற்றதெல்லாம் வந்து ஒன்று அவங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ செகண்ட் ஹேர் ஆயில் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து மாமார்த்திலிருந்து ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் ஆயில். இது ரோஸ்மேரி அண்ட் மெத்தி டானாலாம் வந்து இருக்குது. இதுவும் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ஹேர் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ்மேரி இப்போ ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஹேர் க்ரோத் பண்ணுது அப்படின்ட்டு பால்டான பிளேஸில் கூட வந்து ஹேர் வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து நிறையா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் எனக்குமே அந்த மாதிரி நடந்திருக்கு. லைக் எனக்கு நிறைய பேபி ஹேர் வந்து வளர்ந்துருக்கு இந்த ஹேர் ஆயில்னால. ஸோ அதனால் இது ரொம்ப நல்ல ஆயில். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்து பேராஷூட்டில் இருந்து 100% பியூர் கோகனட் ஆயில். இந்த ஆயில் தான் நான் வந்து சின்ன வயசில் யூஸ் ஸ்டார்ட் பண்ண ஆயில்னு சொல்வேன். ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் கிடையாது, ஹேரை சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பியூரான ஒரு கோகனட் ஆயில். இதுவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயிலே இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் இது வந்து ஒருத்தன்னு சொல்லுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. பிகாஸ் இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த ஆயில். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேராக இருக்குது, எனக்கு ஹேர் ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருக்குது, நான் கலரிங் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயில் நீங்கள் கண்ணை மூட்டு வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாமார்த்லேருந்து ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஹேர் ஆயில். இதில் வந்து ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் வந்து இருக்குது. இது ஸ்ட்ராங்கான நரிஷான ஹேர் கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேராக இருந்தாலும் தாராளமாக இந்த ஆயில் கூட ட்ரை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகும், டேமேஜ் எல்லாத்தையும் வந்து ரிப்பேர் பண்ணும். அண்ட் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேரை செம்ம ஸ்மூத்தாக சூப்பராக ஷைனியாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆயில். ஸோ இன்னொரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிருந்தேன், அது காலி ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் 2 days முன்னாடி நான் வந்து
டஸ்ட்பின்ல வந்து போட்டேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாமார்ட்ஸ்ல இருந்து தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரேஞ்சில் வரும்ல அந்த ஆயில் தான். ரொம்ப நல்லா இருக்கும். அதுவுமே வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலையும் நல்லாவே வந்து கம்மி பண்ணும். அது என்னோட ஃபேவரட் ஆயில். அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.